ஸ்ரீ கோவிந்தாய நமக. 5 அத்தியாயங்கள் கொண்ட உப புராணமான ஆதித்ய புராணத்தில் வரும் திருப்பதி வெங்கடேசனின் மகிமையை பார்த்து வருகிறோம். சென்ற மாதம் முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். இது 2வது அத்தியாயம். திருப்பதி திருமலையில் மொத்தம் 66 கோடி தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் 1008 விசேஷமானவை, அதிலும் 108, அதிலும் 60, அதிலும் கூட 6 மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சுவாமி புஷ்கரணி, ஆகாஷ கங்கா, பாபநாசினி, பாண்டு தீர்த்தம், குமார் தீர்த்தம் முதலியன. பத்ம தீர்த்தம் மற்றும் கபில தீர்த்தங்கள் மலையின் அடிவாரத்தில் உள்ளன. கபில தீர்த்தத்தில் குளித்த பிறகே மலையேறுதல் வழக்கம். இதில் பாபநாசினி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் தானத்தில் மிகவும் சிறந்ததும் பல காலம் பலன் தரக்கூடியதுமானது பூமிதானம் ஆகும். பாபநாசினி தீர்த்தத்தில் கரையில் அமர்ந்து செய்யக்கூடிய பூமிதானத்திற்கு அனைத்து பாவங்களையும் நாசம் செய்யக்கூடிய சக்தி உள்ளது என அறிந்த பத்ரமதி என்பவன் மிகுந்த பக்தியுடன் பாபநாசினியின் ஸ்நானம் செய்தான். அதன் கரையில் அமர்ந்து தன்னிடம் உள்ள மிக சிறியதையான சுமார் ஒரு 6 முழம் அளவிலான மிக சிறிய பூமியை தானம் செய்வதாக சங்கல்பம் செய்து ஸ்ரீனிவாசனின் அருளுடன் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் பெற்றதை கேட்கிறோம். இன்றும் திருமலையில் அனைவரும் குடிக்க உபயோகிக்கும் நீர் பாபநாசினி தீர்த்தமே ஆகும். பக்தியுடன் பருகினால் நிச்சயமாக நமது பாவங்கள் அகல்கின்றன. இன்னும் இதுபோன்ற பல சிறப்புகளை உடைய நிறைய தீர்த்தங்கள் திருமலையில் உள்ளன. தீர்த்த ஸ்நானம் செய்வதால் முக்தி கிடைக்கிறது என நிறைய புராணங்களில் உள்ளது. காசியில் மரணமடைந்தால் மோட்சம், கங்கா ஸ்நானத்தால் மோட்சம், கோமதி ஸ்நானத்தால் மோட்சம். வெறும் ஸ்நானத்தால் எப்படி முக்தி கிடைக்கும்? புண்ணிய தீர்த்தத்தில் பக்தியுடன் செய்யும் ஸ்நானத்தால் முதலில் நமது பாவங்களிலிருந்து முக்தி, அதாவது விடுதலை கிடைக்கிறது. பாவங்கள் தொலைந்தால் ஞானிகளின் தொடர்பு கிடைக்கிறது. இதனால் மகத் சேவா எனும் ஞானிகளுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்கிறது. இதனால் உபதேசம், உபதேசத்தால் ஞானம், ஞானத்தால் மட்டுமே மோட்சம் என தெளிவாக அறிய வேண்டும். மலை ஏறிய பின் முதலில் வராக சுவாமியை தரிசித்த பின்னரே ஸ்ரீனிவாசனை தரிசிக்க வேண்டும். ஏனெனில் ஸ்ரீனிவாசன் வராகனிடம் தனக்கு மலை மீது இருப்பதற்கு இடம் கேட்டபோது, கலியுகத்தில் ஒரு சதுர அடி நிலம் விற்கும் விலைக்கு எப்படி இலவசமாக தருவது, ஏதாவது விலை கொடு என கேட்க, ஸ்ரீனிவாசன், நான் நேரே வைகுண்டத்திலிருந்து வருவதால் பணம் ஏது, எனவே என்னை தரிசிக்க வரும் கோடிக்கணக்கான பக்தர்கள் முதலில் உன்னை தரிசனம் செய்த பின்னரே எனது தரிசனத்திற்கு வர வேண்டும். இதுவே நான் உனக்கு தரும் விலை என்றார். வராகன் ஸ்ரீனிவாசன் இருவரும் ஒன்றே எனும்போது ஏன் இந்த நாடகம்? ஏனெனில் பூமியை ஹிரண்யாக்ஷனிடமிருந்து காத்து நமக்கு தந்த வராகனின் அனுமதி இருந்தால்தான் நாம் பூமியில் இருக்க முடியும் என்பதை காட்டவே ஸ்ரீனிவாசன் அனுமதி கேட்டார். பணமாக தராவிட்டாலும் தினமும் நாம் வராக சுவாமியை ஸ்மரணை செய்வதே நாம் தரும் காணிக்கையாகும். இனி ஆதித்ய புராணத்திற்கு வருவோம். கோமதி நதிக்கரையில் உள்ள நைமிஷாரணி கஷேத்திரத்தில் சௌனகர் முதலிய முனிவர்கள் கூடியிருந்த போது அங்கு வந்த சூத புராணிகரிடம் ஸ்ரீனிவாசனின் யாத்திரை மற்றும் பிரசாத மகிமைகளை எங்களுக்கு தயவு கூர்ந்து சொல்லுங்கள் என்று வேண்டினர். அப்போது சூத புராணிகர், நான் மிகவும் தாழ்ந்த ஜாதி ஆனாலும் என்னிடம் மிகுந்த ஆதரவுடன் கேட்கிறீர்கள். நானே பாக்யவந்தன், சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார். திருப்பதி திருமலையில் ஸ்ரீனிவாசனை தரிசனம் செய்த தேவசர்மா, ஏ ஸ்ரீனிவாசா, உன்னுடைய பாதத்தில் உள்ள ஆச்சரியமான சௌந்தரியத்தை உன்னால் தூண்டப்பட்டவனாகி வர்ணிக்கிறேன். உன்னுடைய மார்பில் உள்ள லட்சுமி தேவி உன்னுடைய பாத அழகில் மோகம் கொண்டு தனது 2 கண்கள் போதாமல் ஸ்ரீ பூ துர்கா என்று 3 ரூபங்களை எடுத்துக்கொண்டு தனது 6 கண்களால் உனது பாத அழகை பருகினாள். உனது நாபியில் உள்ள பிரம்மதேவர் உனது பாத அழகை பருகுவதற்கு 8 கண்கள் போதாது என்று அநேக ரூபங்களை எடுத்துக்கொண்டார். அதே போல சேஷதேவர், இவருக்கு 1000 முகங்கள், 2000 கண்கள். இவரும் தான் விஷ்ணுவின் பாத அழகை பருகுவதை விட்டு வைகுண்டத்துக்கும் போக மாட்டேன் என்றார். அதோடு கூட விஷ்ணுவிற்கு படுக்கையும் ஆனார். மற்றும் 3 கண்கள் உள்ள ருத்ரதேவர் சேஷதேவரின் பாக்கியத்தை பார்த்து அடுத்த ஜென்மத்திலாவது சேஷ பதவியை அடைய வேண்டும் என்று மிகுந்த வைராகியத்தோடு தவம் செய்தார். 10 ಕಲ್ಪದಿ ತಪವಗೈದಾದಿತ್ಯರೊಳಗುತ್ತಮನೆನಿಸಿ ಪುರುಷೋತ್ತಮನ ಪರ್ಯಂಕ ಪದವೈದಿದೆಯೋ ಮಹದೇವ, ಪದವೈದಿದೆಯೋ ಮಹದೇವ. அதுபோல சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரதேவன் உனது பாத சௌந்தரியத்தை காண்பதற்காகவே தனது உடம்பெல்லாம் கண்களாக உள்ளார் என்றான் தேவசர்மா. இந்திரன் சகசிராக்ஷா எனப்படுகிறார், அதாவது 1000 கண்களை உடையவர். அவர் அகல்யாவை கூடியதற்காக கௌதமர் சாபம் கொடுத்தது, கௌதமரின் புண்ணியத்தை குறைக்க இந்திரன் சாபத்தை ஏற்றது, இதெல்லாம் தனி விஷயம். இருப்பினும் இந்திரனின் முக்கிய உத்தேசம் பகவானின் பாத சௌந்தரியத்தை காண்பது. எல்லாமே தாரதமிய பிரகாரமே வருகிறது. லட்சுமி தேவி, பிரம்மதேவர், சேஷதேவர், சிவன், இந்திரன் என வரிசைப்படி உள்ளது. தாரதமியத்தை ஜெகத்குரு மத்வாச்சாரியர் சொன்னது என சிலர் கோபித்தால் அது அவர் சொன்னதல்ல, புராணத்தில் சாக்ஷாத் நாராயணனான வேதவியாசர் சொன்னது. சிவன் சேஷ பதவிக்கு வருவது கூட புராணத்தில் உள்ளதே. தேவசர்மா தொடர்கிறான்.
ஏ லக்ஷ்மிபதி, பிரம்மாதி தேவதைகளே உனது பாத வர்ணனையை முழுவதும் செய்ய முடியாத போது மற்ற அற்பர்களை பற்றி சொல்வதென்ன? ஏ விஷ்ணு, உனது பாதத்தில் உள்ள ரேகைகளை பற்றி வர்ணிக்கிறேன். எனது அபராதத்தை மன்னிப்பாயாக. நான் அபராதத்தையே செய்கிறேன். ஏனெனில் உனது பாத மகிமையை பூர்த்தியாக வர்ணித்தல் சாத்தியமா? ஆனாலும் நான் கண்டதை சற்று சொல்கிறேன். அபராதத்தை பொறுப்பாயாக. விஜ்ஞாபனம் கரிஷ்யாமி ஹ்யபராதம் க்ஷமஸ்வ மே. பாதமாஹாத்மிய ஸ்ரோத்ரூணாம் பக்தானாம் பக்தவத்சலா. ஏ பக்தவத்சலா, யார் உனது பாத மகாத்மியத்தை கேட்கிறார்களோ அவர் மீது நீ கருணை செய்கிறாய். பக்தர்களின் மனதில் உள்ள இருட்டு மற்றும் அஞ்ஞானத்தை நீக்க வேண்டி உனது பாதத்தில் நீ சக்கரரேகையை தரித்துள்ளாய். உனது பாத மகிமையை தியானிப்பவர்களுக்கு சகல வித்தியைகளை தருவதற்காக சங்கரேகையை தரித்துள்ளாய். கௌமோதகி எனும் கதை. எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது துஷ்ட தைத்தியர்களால் மிகுந்த விக்னம் வருகிறது. அந்த தடையை நீக்கி துஷ்டர்களை தவிடுபொடியாக்கி உனது பக்தர்களை காப்பதற்காக உனது பாதத்தில் கதாரேகையை தரித்துள்ளாய். அடுத்து பத்மம் எனும் தாமரை சின்னம். வைகுண்டத்தில் உள்ள விரஜா நதி, தனுஷ்கோட்டி, மானச சரோவரம், தேவலோகத்திலிருந்து பாத்தாளம் வரை பாயும் கங்காதி சகல தீர்த்தங்களும் உனது பாதத்தில் உள்ளது. நீர் உள்ள இடத்தில் தானே தாமரை மலரும். தாமரை பிறந்த பிரம்மா, தாமரையில் அமரும் லக்ஷ்மி, இவர்களும் உன் அதீனம். பாத மகாத்மியத்தை சொல்பவர்களின் ஹிருதயத்தில் மனைவி லக்ஷ்மி மற்றும் மகன் பிரம்மா என குடும்ப சகிதமாக பத்மநாபனாகிய நீ சதா வாசம் செய்கிறாய். வாரி ஜனய பதே வாரி ஜனாபன வாரி ஜபவபித வாரி ஜநேத்ரனே வாரி ஜமித்ர அபார பிரபாவனே வாரி ஜாண்டத காரணதொரே வாரைய. அடுத்து வஜ்ரரேகை. யார் தனது கைகளால் ஸ்வஹஸ்த உனது பாத மகிமையை எழுதி உத்தம வைஷ்ணவருக்கு, அதாவது விஷ்ணு பக்தருக்கு தானமாக தருகிறார்களோ அவர்களின் மலை போன்ற பாவங்களையும் நீ தகர்க்கிறாய். இந்திரனின் வஜ்ராயுதம் மலைகளையும் தகர்க்கும் சக்தி கொண்டது. இதை காண்பிப்பதற்காக உனது பாதத்தில் வஜ்ரரேகையை தரித்துள்ளாய். அடுத்து அங்குஷம். மதம் பிடித்து யானையை கண்ட்ரோல் செய்யக்கூடியது அங்குஷம். உன்னை அர்ச்சிப்பவர்களின் மனதில் உள்ள காமம், குரோதம் போன்ற அரிஷட் வர்க்கம் எனும் 6 எதிரிகளை நாசம் செய்து இந்திரிய நிகிரகத்தை தருகிறாய் என்பதை காட்டுவதற்காக உனது பாதத்தில் அங்குஷரேகையை தாங்கியுள்ளாய். அடுத்து துவஜம். உன்னுடைய மகிமைகளை கேட்டு சந்தோஷப்படும் பக்தர்களை துவஜம், அதாவது கொடி போல உயரமான ஸ்தானத்தில் வைக்கிறாய் என்று சொல்வதாக உனது பாதத்தில் துவஜரேகையை தாங்கியுள்ளாய். शङ्खचक्र गदा पद्म अंकित पादवा अंकुश कुलिश ध्वजा रेखा अंकित पादवा शङ्खचक्र गदा पद्म अंकित पादवा अंकुश कुलिश ध्वजा रेखा अंकित पादवा पंकजसनन हृदयदल्लि नलिव पादवा पंकजसनन हृदयदल्लि नलिव पादवा संकटहरण वेंकटेशन दिव्य पादवा संकटहरण वेंकटेशन दिव्य पादवा इको नोडे अको नोडे इको नोडे रंगनाथन पुट्ट पादवा. இவ்வளவு சின்னங்கள் உள்ள உனது பாத நகத்தின் நுனிப்பட்டு இந்த பிரம்மாண்டமே உடைந்து போனது. இத்தகைய பாதத்தை யார்தான் வர்ணிக்க இயலும்? சேஷதேவர் உனக்கு ஆசனமாக, படுக்கையாக, குடையாக, பாதுகையாக இப்படி எல்லா சேவைகளையும் உன் அருளால் செய்கிறார். இதை கண்ட ரமாதேவி பகவானின் சேவையாலேயே ஆனந்தத்தை அனுபவிப்பதால் லட்சுமி தேவி ரமா எனப்படுகிறாள். இதை கண்ட ரமாதேவி தானும் சேஷதேவனை போன்ற சௌபாகியத்தை பெற வேண்டி அநேக ரூபங்களை தரித்தாள். பிரம்மாண்டத்திற்கு உள்ளே, பிரம்மாண்டத்திற்கு வெளியே, ஜீவராசிகளின் ஹிருதயத்தில் என பகவான் எங்கெங்கு உள்ளாரோ தானும் அங்கங்கு இருந்தாள். இவள் சமனா எனப்படுகிறாள். அதாவது குணங்களில் பகவானை விட மிகவும் குறைந்தவள். ஆனாலும் பகவான் எங்கெங்கு உள்ளாரோ அந்தந்த இடத்தில் அந்தந்த காலத்தில் தானும் இருப்பவள். சர்வ வியாப்தல், ஆம்னி பிரசன்ட். வைகுண்டத்தில் உள்ள கிரீடா வனங்களாக, மரங்களாக, பூக்களாக, பழங்களாக, பாயசம், அன்னம், நீர் முதலியவைகளாகவும் தானே ஆனாள். நித்திய திருப்தரான பகவானுக்கு பசி முதலியவை இல்லை. ஆனாலும் தனது ஆனந்தத்திற்காக நிவேதனம் செய்கிறாள். கட்டில், ஊஞ்சல், ஊஞ்சலின் தங்கச் செயின் அதுவும் தானே ஆனாள். படுக்கையில் பூரூபத்தில், தலையணையில் ஸ்ரீரூபத்தில், தாம்பூலம் முதலிய சேவைகளை துர்கா ரூபத்திலும் செய்கிறாள். ಚಕ್ರ ಚಾಮರ ವ್ಯಜನ ಪರ್ಯಂಕ ಪಾತ್ರ ರೂಪದಲ್ಲಿ ನಿಂತು ಚಿತ್ರ ಚರಿತನಾದ ಹರಿಯ ನಿತ್ಯ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿಗಳು ಏನು ಧನ್ಯಳೋ ಲಕುಮಿ ಎಂಥ ಮಾನ್ಯಳೋ. ರೂಪಾ ಭೂತ್ ಸ್ವಯಂ ಶಯ್ಯಾ ಶ್ರೀರೂಪಾ ಸೋಪಬರ್ಹಣಂ ದುರ್ಗಾ ಭೂತ್ ಪಾದ ಸೇವಾರ್ಥಂ
ताम्बूलं भोगसाधनं सुवर्णदण्डव्यजनं विद्युदाभे सुचामरे वैडूर्यस्तबकच्छत्रं पादुके रत्नपीठके. வியஜனா எனப்படும் விசிறியில் உள்ள தங்க கைப்பிடியாக, பாதுகையாக, வெண்குடை முதலிய ராஜ உபசாரங்களும் ரமாதேவி தானே ஆனாள். இப்படி லட்சுமி தேவி பரமாத்மனின் சேவையை செய்து வந்தால் பிரம்மா, சிவன் முதலிய மற்ற தேவதைகள் லக்ஷ்மி நாராயணனின் சேவையை செய்கின்றனர். ஓ சுவாமி, அது மட்டுமல்ல, உனது நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை சிருஷ்டி செய்தாய். அந்தக்கரணம் மனதிலிருந்து சிவனை, முகம் முதலிய நானா அங்கங்களிலிருந்து இந்திராதி தேவதைகளையும் ரிஷிகளையும் சிருஷ்டி செய்தாய். மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டித்து அவர்களை வழிநடத்த வேண்டி எல்லாருள்ளும் அந்தர்யாமியாய் பிரவேசமும் செய்தாய். பிரவேசம் என்று சொல்லும்போதே பிரவேசம் செய்தவர் வேறு, பிரவேசம் செய்த வஸ்து வேறு என்று ஆகிறது. அதாவது ஜீவனும் பரமாத்மாவும் என்றும் ஒன்றல்ல, பேதமே பிரமாணம் என்று ஆகிறது. நீ ஸ்வதந்திரம் முதலிய குணங்களால் பூர்ணமானவன், பாரதந்திராதி தோஷங்கள் அற்றவன். நீ நித்திய திருப்தன், பூர்ண காமன், அதாவது நிறைவேறாத ஆசை என்பது உனக்கு இல்லை. நீ சத்திய சங்கல்பன், ரமா பிரம்மாதிகளால் வணங்கப்படுபவன். சர்வேஷாம் பிரேரகத்துவம், அதாவது அனைவரையும் உள்ளிருந்து வழிநடத்துபவன். முக்தர் மற்றும் அமுக்தருக்கு நியாமகன். எனவே முக்தியிலும் ஜீவன் பரமாத்மனின் அதீனமே ஒழிய முக்தியில் என்றும் ஐக்கியம் இல்லை. அதாவது ஜீவனே கடவுளாவது என்பது என்றுமே இல்லை. செய்ய முடியாத வேலைகளையும் செய்பவன் நீ. உனது செயல்கள் எங்களால் ஊகிக்க முடியாத ஆச்சரியகரமானவைகள். நீ கர்த்தும் அகர்த்தும் அநேதா கர்த்தும் எனப்படுகிறாய். पारतन्त्र्यादिदोषोज्झः स्वातन्त्र्यादिगुणोर्जितः निरपेक्षो नित्यतृप्तः पूर्णकामस्त्वमार्द्रहृत् सत्यकृत्सत्यसङ्कल्पो मा ब्रह्मेशेन्द्रवन्दितः सर्वेषां प्रेरकस्त्वं हि मुक्ता मुक्तनियामकः. நீ அனோரணியான் மகதோமகியான், அதாவது இன்விசிபிளான பரமாணு ஆட்டம், அதைவிடவும் மிக சிறிய உருவமுடையவன். மகத்தான எல்லா பொருட்களை விடவும் பெரியவன். நீ சர்வசாட்சி, சர்வ உத்தமன், சர்வஸ்வாமி, சர்வசக்தன், சனாதனன், அதாவது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பவன். அதோக்ஷஜன், இந்த பஞ்சபூத சரீரத்தால் ஆன கண்ணால் காண முடியாத அப்ராக்கிருத்தன். உன்னுடைய அருள் துளி கிடைத்தாலும் போதும் அவர்களது அனைத்து ஆசைகளும் நிறைவேறியது போன்றதே. உன்னுடைய சரித்திரமும் அவதாரங்களும் விசித்திரமானவை. ஒரு சிறிய புழு உன் அருளால் ராஜாவான போது வேறென்ன சொல்வது? உனது பாதம் பட்டு கல்லான அகல்யை பெண்ணானாள். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக ஆனாய். பலிச்சக்கரவர்த்திக்கு துவாரபாலகனாக ஆனாய். இன்னும் கஜேந்திரன் முறையிட்ட போது வேறு யாரையும் அனுப்பாமல் நீயே உனது மேலாடை நழுவதை கூட சரி செய்யாமல் ஓடோடி வந்தாய். உனது பக்தருக்காக வைகுண்டத்தை விட்டாலும் விடுவாயே தவிர உன்னுடைய பக்தரை என்றும் கைவிட மாட்டாய். இந்த சேஷகிரியில் சிந்தாமணி, காமதேனு, கல்பவருஷம் இது மூன்றும் நீயாகவே உள்ளாய். உனது அருளால் குருடனுக்கும் கண்ணை தருகிறாய். செவிடரையும் உன் சரித்திரத்தை கேட்குமாறு செய்கிறாய். மந்தபுத்தி உள்ளவனை உத்தம ஞானியாக செய்கிறாய். நானாவித வியாதிகளை பரிகரித்து திடகாத்திரமான தேகத்தையும் சௌந்தரியத்தையும் தருகிறாய். वैकुण्ठं वा परित्यक्ष्ये न भक्तां स्यक्तुमुत्सहे वेति प्रिया हि मद्भक्ता इति सङ्कल्पवानसि. ஊமைகளை உன் புகழ் பாட செய்கிறாய். ஏ ஸ்ரீனிவாசா, கை இல்லாதவனுக்கு உனது பூஜையை செய்ய கைகளை தருகிறாய். கால் இல்லாதவனுக்கு தீர்த்த யாத்திரை செய்ய கால்களை தருகிறாய். உனது பக்தர்களின் துக்கத்தை உடனே நாசம் செய்கிறாய். குஷ்டரோகம் போன்றவற்றையும் பரிகரிக்கிறாய். ஏ ஸ்ரீனிவாசா, இன்னும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இந்த லோகத்தில் சௌக்கியத்தையும் பரலோகத்தில் முக்தியையும் தரவல்லவன் நீ. மொத்தம் 7 சமுத்திரங்கள் உண்டு. உப்பு நீர் முதல் சுத்தமான நீர் வரை, லவண சமுத்திரம், கரும்பு சாறு, சுறா சமுத்திரம், நெய், தயிர், பால், கடைசியாக சுத்தமான நீரின் சமுத்திரம். உன்னை ஆராதிப்பவர்களை 8வது சமுத்திரத்தில் மூழ்க வைக்கிறாய். எது 8வது சமுத்திரம்? அபீஷ்ட அஷ்டமம் எனும் நமது எல்லா இஷ்டார்த்தங்களையும் தரக்கூடிய 8வது சமுத்திரத்தில் மூழ்க வைக்கிறாய். அதே போல ஜம்பு தீபம் முதலிய 7 தீபங்கள் உண்டு. உன்னை ஆராதிப்பவர்களை ஆனந்தம் எனும் 8வது தீபத்தில் வைக்கிறார் என்றான் தேவசர்மா. இத்துடன் ஆதித்ய புராணம் 2வது அத்தியாயம் நிறைவுற்றது. ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து. अभीष्टास्तमवाराशौ निमज्योन्मज्जितं निजम् आनन्दाष्टमसुद्वीपे संस्थापयसि चादरात् सर्वसौख्यमिहामुत्रा स्वर्मुक्त्यानन्दवर्धनः इति द्वितीयोऽध्यायः. इको नोडे रंगनथन पुट्ट पादवा, इको नोडे रंगनथन पुट्ट पादवा, सिक्किते श्री लक्ष्मीपतिय दिव्य पादवा. इको नोडे अको नोडे
ಇಕೋ ನೋಡೆ ರಂಗನಥನ ಪುಟ್ಟ ಪಾದವ